ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد قال الله تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. இப்பாரிய பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கின்ற எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தஆலாவை போற்றி புகழ்ந்து அவன் தனித்தவன் இணைத்துணை அற்றவன் என்று சாட்சி சொன்னவனாக ஸலாத்தும் ஸலாமும் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரது குடும்பத்தினர்கள் தோழர்கள் நல்லவர்கள் நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்று வேண்டியிருக்கின்றார். புனிதமான ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் தஆலாவின் அழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து நேர காலத்தோடு மஸ்ஜிதிலே வந்து அமர்ந்து கொண்டிருக்கின்ற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பே சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் படைத்த ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தஆலாவை பயந்து அவனால் ஏவப்பட்ட விடயங்களிலே முடியுமானவற்றை எடுத்தும் அவனால் விலக்கப்பட்ட விடயங்களிலிருந்து முழுமையாக தவிர்க்குமாறுபடி முதலில் எனக்கும் அடுத்து உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்கின்றேன், அன்பு கட்டளையிடுகின்றேன். இன்றைக்கு சுமார் 1498 வருடங்களுக்கு முன்னால் மிகப்பெரிய ஒரு வரலாற்று சம்பவம் நடைபெற்றதை இஸ்லாமிய வரலாற்றிலே நாங்கள் பார்க்கிறோம். யமன் தேசத்தை ஆண்ட அப்ரஹா என்ற மன்னன் அல்லாஹ்வுடைய ஆலயமாகிய கஅபத்துல்லாவை இடிப்பதற்காக தன்னுடைய படை பட்டாளங்களோடு யானை படையையும் திரட்டிக் கொண்டு புனிதமான காபாவை நோக்கி வந்த பொழுது அந்த படையை அல்லாஹ் தஆலா எப்படி அழித்தான் என்பதை சூரத்துல் ஃபீல் அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் என்ற அந்த சூறாவிலே அழகாக சொல்லியிருக்கிறார். அந்த பிரம்மாண்டமான அவனுடைய படையை சப்பி துப்பப்பட்ட வைக்கோல்களை போன்று அல்லாஹ் அழித்து விட்டார். இந்த மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை வல்லமையை வெளிப்படுத்துகின்ற சம்பவத்திற்கு பின்னால் சுமார் 50 நாட்களிலே தான் நானும் நீங்களும் எங்களுடைய உயிரை விட நேசிக்கின்ற அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபியுல் அவ்வல் மாதம் அதிகமான அறிஞர்களின் கருத்துப்படி 12ஆம் நாள் திங்கட்கிழமை இந்த உலகத்திலே நியமாகிறார்கள், பிறக்கிறார்கள். தாய்டைய கற்பத்திலே வாழுகின்ற பொழுதே தந்தை அப்துல்லா வஃபாத்தாகி விடுகிறார்கள். குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தையை சுமந்து ஆமினா தன்னுடைய மாமனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பாட்டனார் அப்துல் முத்தலிபிடத்திலே கொண்டு போய் கொடுக்கிறார்கள். அந்த குழந்தையை சுமந்து சந்தோஷத்திலே கஅபத்துல்லாஹை தவாஃப் செய்து வலம் வந்து அந்த குழந்தைக்கு முஹம்மத் என்ற பெயரை சூட்டுகிறார்கள். ஏன் அந்த முஹம்மத் என்ற பெயர்? வானத்தில் உள்ளவனும் பூமியிலே உள்ள எல்லா படைப்பினங்களும் அந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை பாட வேண்டும். அவர்களை
ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது என்ற நற்செய்தியை சொல்கிற போது அந்த அடிமையை அவன் விடுதலை செய்து விடுகிறான். இப்படி பல அதிசயங்களோடு ஆச்சரியங்களோடு வியப்பான சம்பவங்களோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூவுலகிலே இருக்கிறார்கள். இன்னைக்கு விழாக்கள் இருக்கிறாங்க பேர் உம்மடல் வாப்பட முதலில் இருப்போம். எந்த கருத்து இருந்தாலும் பரவாயில்லை, வாய்க்கு மொழிகிறதுக்கு லேசாக இருக்கணும், எழுதுறதுக்கு லேசாக இருக்கணும், சிங்கள மொழி எழுதுறதுக்கு லேசாக இருக்கணும், பாஸ்போர்ட்ல அதுல இதுல எல்லாத்திலும் எழுத வேண்டும், அதுக்கு லேசாக ஒரு எழுத்துக்களோடு கருங்களோடு சேர்த்து வா போ என்று தமிழ்ல சொல்ற மாதிரி அரபுல பேர் இருக்க வேண்டும் என்று ஏதோ ஆசைப்படுவார். அதற்கு மாதிரி பெரிய சோதனை அதுதான் பேர் கேட்டு தார கருத்து இன்டர்நெட் எடுத்து தார பேரிலே அந்த பேருக்கு கருத்தம் தேட போனா இன்னொரு அகராதி உருவாக்கும். தன்னுடைய தாயுடைய தந்தையுடைய முதல் எழுத்துக்களையும் மொழிகளிலே லேசாகவும் மொழிகளுக்கு லேசாகவும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிற பலர் அந்த குழந்தைக்கு எப்பொழுதுமே மூச்சுக்கு மூச்சு வாய்க்கு வாய் வார்த்தைக்கு வார்த்தை அந்த பேரை சொல்லி துராமாக அழைக்கிற அந்த பெயருடைய அழுத்தம் கருத்து எப்படி இருக்க வேண்டும் என்று எழுத மாட்டார். அந்த குழந்தையை பாலூட்டுவதற்காக ஹலீமத்து ஸஅதிய்யா வருகிறார்கள், வந்து பார்க்கிறார்கள். பணக்கார குழந்தையை சுமந்து பாலூட்டி எனது வறுமையை கஷ்டத்தை போக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் வந்து பார்க்கிறார்கள். எல்லா குழந்தையை எடுத்து சென்று விட்டார்கள். இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் இருக்கிறார். வந்ததற்காக எடுத்து செல்ல வேண்டும் என்று அந்த குழந்தையை சுமக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையிலே 4 பரக்கத்துகள் ஏற்பட்டன. அவருடைய மார்பகத்திலே பால் நன்றாக சுரங்க ஆரம்பித்தது. அல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலே பரக்கத்தை செய்தான். இரண்டாவது அந்த வாகனம் கழுதை, ஒரு வகையான பலவீனத்தோடு வந்த கழுதை, வந்தவர்களை எல்லாம் முந்திக் கொண்டு மிக வேகமாக சென்ற மிக சிறந்த ஒரு வாகனமாக அல்லாஹ் அந்த வாகனத்திலே பரக்கத்தை செய்தான். வீட்டிலே ஆட்டு மந்தை இருந்தது. அந்த ஆட்டு மந்தையிலே அதன் மடு பால் மிகவும் சுரக்கக்கூடிய மிகச் சிறந்த ஆட்டு மந்தையாக மாறியதை அல்லாஹ் குழந்தைக்கு பரக்கத்தை செய்தான். 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் ஹலீமத்து ஸஅதிய்யா உடைய அந்த பாலூட்ட பருவத்திலே வளர்ந்தவர்கள் 4வது வருஷத்தில் தான் மிகப்பெரிய அதிசயம் நடைபெறுகிறது. குழந்தைகளோடு ஹலீமா ஸஅதிய்யா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத் சொல்லிக் கொள்ளுங்க பேர் சொல்கிற போது விளையாடிக் கொண்டிருக்கிற போதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் முறையாக வருகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில். வந்து அவர்களை நிலத்திலே குப்புறப்படுத்தி உள்ளத்தை பிளந்து நெஞ்சை பிளந்து அவருடைய ஈரக்குலையை எடுத்து அப்படியே அதில் ஒரு துண்டை கலத்திவிட்டு இது ஷைத்தானுக்குரிய பங்கு என்று கலட்டி வீசி விடுகிறார். சம்சம் தண்ணீரினால் அவர்களை சுத்தம் செய்கிறார்கள். பார்த்த குழந்தைகள் எல்லாம் ஓடி சென்று தாயே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாரோ நெஞ்சை பிளந்து விட்டார்கள், கொலை செய்ய பார்க்கிறார்கள். ஒருவரை வந்து பார்க்கிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து வருகிறார்கள். ஆனால் ஆபரேஷன் பண்ணப்பட்ட அடையாளம் அப்படியே இருக்கிறது. பயந்த ஹலீமா ஸஅதிய்யா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆமினா அவர்களிடத்திலே கொண்டு போய் குழந்தையை பார்க்க கொடுக்கிறார்கள். அதுக்கு பின்னால் 2 வருஷம் ஆமினா தன்னுடைய கணவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தையை கபரை ஜியாரத் செய்ய வேண்டும் என்று அழைத்துச் செல்கிறார்கள். சென்று வருகிற போது அபூபக்கர் இடத்திலே ஆமினாவும் வஃபாத்தாகி விடுகிறார்கள். 6 வயதிலே தாயை இழந்து விடுகிறார்கள். பிறக்கின்ற போதே அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா, யதீமாக அனாதையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூவுலகத்திலே வளருகிறார்கள். அபூ தாலிப் அவருடைய தந்தை அப்துல் முத்தலிப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாட்டனார் பொறுப்பெடுக்கிறார்கள். 2 வருடங்கள் பராமரிக்கிறார்கள். 82வது வயது அப்துல் முத்தலிபுக்கு கடைசி நேரம் தன்னுடைய மகன் அபூ தாலிபை அழைத்து எனக்கு பின்னால் இவர்களை நீங்கள் தான் வளர்க்க வேண்டும், இவருக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது என்ற ஒரு நல்ல செய்தியை சொல்லி அவனுக்கு வெப்படிக்கிறார்கள். 8வது வயதிலே அப்துல் முத்தலிப் பாட்டனார் வஃபாத்தாகிறார். நாங்கள் எல்லாம் அறிந்த செய்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிருக்குயிராக நேசிக்கிறோம் என்று சொல்கிறவர்கள் நிச்சயம் சத்தியம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு முதல் இறப்பு வரையான வஃபாத் வரையான காலப்பகுதியிலே நடைபெற்ற மிக முக்கியமான அந்த சம்பவம்
இந்த வாழ்க்கையில் நடந்த சில விடயங்களை ஞாபகப்படுத்த சொன்னார்கள். இங்க இருக்கின்ற 10 நிமிஷத்துல 40 வருஷத்தை வரலாறு சொல்ல முடியாத சுருக்கமான ஞாபகப்படுத்தி கொண்டு போவோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அதுக்கு பின்னால சுமார் 42 வருடங்கள் அபூ தாலிபிடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்கிறார்கள். 12ஆம் வயதிலே அபூ தாலிப் அவர்கள் தன்னுடைய குடும்பம் 6 குழந்தைகள் அவர்களோடு அவர்களுக்கு செலவழிப்பது ஒரு வகையான கஷ்டத்தை உணர்கிறார்கள். தன்னோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வியாபாரத்துக்கு அழைத்துச் செல்கிறார்கள். வியாபாரத்திற்கு செல்கின்ற போதுதான் ஆச்சரியமான ஒரு செய்தி நடக்கிறது. புஸ்ரா என்ற பகுதியிலே ஒரு கிறிஸ்துவ மத போதகர் அறிஞர் இவர்களை பார்க்கிறார்கள். அவர்கள் தன்னுடைய வீட்டிலே பகல் ஏற்பாடு செய்து எல்லோரையும் அழைத்து உணவளிக்கிறார்கள். அப்பொழுது இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அவருடைய முகத்திலே இருந்த ஒளியை பார்த்து அவர்கள் சொல்லுகிறார்கள், இவர் ஒரு தலைவராக வரக்கூடியவர், ஒரு ரசூலாக வரக்கூடியவர், நபுவத்துடைய முத்திரை அவருடைய முதுகிலே இருக்கிறது. இவரை நீங்கள் ஷாமுக்கு அழைத்துச் செல்ல வேண்டாம், இவர்களை நீங்கள் திருப்பிக் கூட்டிக் கொண்டு போங்கள் என்ற ஊதியர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்வார்கள் என்று சொல்ல அவர்கள் திரும்ப மக்காவுக்கு அழைத்து வருகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 14-15 வருடங்களிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடு மேய்க்கிறார்கள். நபிமார்கள் எல்லோரும் ஆடு மேய்த்த சரித்திரம் வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு பின்னால அன்புக்குரிய சகோதரர்களே, அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 22-23 வருட காலங்கள்ல தான் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த வியாபார பொருட்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் அனைத்து மைசராவோடு பயணிக்கிறார்கள் ஷாமுக்கு வியாபாரம். மைசரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணங்களையும் பண்பாடுகளையும் நடத்தைகளையும் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பார். இப்படி ஒரு நல்ல மனிதரா பொதுவாக சொல்லுவார்கள், ஒருவருடைய குண நலன்களை பார்க்க வேண்டும் என்றால் 3 விஷயத்துல பார்க்கணும். ஒன்று, அவரோட பயணம் செஞ்சு பார்க்கணும், அவரோட பயணம் செஞ்சு பார்க்கணும், பிரயாணம் செஞ்சு பார்க்கணும். இதை எப்படி பண்றாரு, கை வீசி செலவழிக்கிறாரா, நம்பியா இருக்கிறாரா, அல்லது ரகசியங்கள் என்ன எல்லாம் விளங்குறது இந்த பயணம் போற நேரத்தில், ஊருக்கு வெளியே போற நேரத்தில், பெரியாரவர்கள் இருக்கிற நேரத்தில் அவருடைய சுயரூபம் நிர்மாணம் பயணம் இருப்பார். இரண்டாவது, கொடுக்கலாம், சல்லிய கொடுத்து எடுத்து பார்க்கணும், கடன் கொடுத்து எடுத்து பார்க்கணும். இந்த கிராமத்தில் பிரச்சனை இதுல ஏமாற்றும், புரட்டும், பஞ்சாபும் வாரங்கள் நாளுக்கு வடிஞ்சு வந்து வாங்கிக் கொண்டு நெஞ்சை நீக்கிக் கொண்டு அப்படி போற செய்திகளை நாங்க பார்க்கணும். குடுக்கல் நாங்கள் செஞ்சு பார்க்க ஒருத்தர் நல்லவரா கெட்டவரான பார்க்கிறோம். மூணாவது, பக்கத்துக்கு இருந்து பார்க்கணும். அப்பதான் எப்ப சண்டை, எப்ப டொய்லெட் சண்டை, எப்ப காயின் சண்டை, எப்ப ரகசியங்கள் எல்லாமே வெளிப்பாடும் அந்த அசலுக்கு இருக்கிறது. அசலுடைய நேரம் இருக்கிற நேரத்தில் எல்லாமே வெளிப்பாடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணங்களை சொன்னார்கள் பயணத்தில். இந்த பயணத்திலே மரங்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சாய்ந்து நிழல் கொடுப்பதை பார்த்தார்கள். வானத்தின் மேகங்கள் அவர்கள் தான் நிழல் கொடுத்ததை பார்த்தார்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 25ஆவது வயதிலே திருமணம் முடிக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு காசிம், அப்துல்லா, உம்மு குல்சூம், ஸைனப், ருகையா, ஃபாத்திமா என்ற குழந்தைகளை இந்த கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மூலமாக கொடுக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இது சின்ன சின்ன வரலாற்று செய்தி. 40 வருடங்களிலே ஏராளமான படிப்பினைகளை ஒவ்வொரு குறிப்புகளின் பின்னாலும் அறிஞர்கள் எழுதுவதை நாங்கள் பார்க்கிறோம். 4 வயதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளம் சுத்தமாக்கப்பட்டது என்றால் எங்களது குழந்தைகள் 4 வயதிலிருந்து அவருடைய உள்ளங்களிலே அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முஹப்பத்தை பதிக்க வேண்டும். ஆடல் பாடல்கள் அல்ல, இன்றைக்கும் மறுமைக்கும் பொருத்தப்பட்ட மற்ற வார்த்தைகள் அல்ல. அந்த 4 வயது பேச ஆரம்பிக்கின்ற, சரளமாக பேச முயற்சிக்கின்ற, உலகத்தை விளங்க முயற்சிக்கின்ற, நனவு பொல்லாப்பை
பிள்ளைகளுக்கு ஞாபகப்படுத்தும். ஒரு காலத்திலே குர்ஆன் மதரசாக்களுக்கு வருகின்ற பிள்ளைகளுக்கு ஒரு கிழமைக்குள்ளேயே அதிலே யாவரையும் 29 அந்த எழுத்துக்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்து டக்குனு சொல்லி போயிடுவாங்க. ஏன்னா வீட்டுல அந்த பயிற்சி கொடுக்கப்பட்டு இப்ப வர போக்கஸ் தானே குர்ஆன் மதரசாக்கள். முக்கியமான துஆக்கள் சாப்பிடுற, தூங்குற, டாய்லெட் போற வர நேரங்கள்ல, வீட்டுக்குள்ள போற வர நேரங்கள்ல இந்த துஆக்களை சொல்லி கொடுத்திருப்பாங்க வீட்டுல. ஆனா இந்த சூழல் அப்படி அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாதம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாறு பேசப்படுகிற மாதம், அவர்கள் புகழ், அவர்கள் வர்ணனை எத்தனையோ பேசப்படுகிற மாதம், அதிகம் அதிகம் ஸலவாத்து சொல்லப்படுகிற இந்த மாதம், அவர்களை நேசிக்கின்றோம் என்று சொல்கிற நாங்கள் எல்லாம் உள்ளத்திலே கையை வைத்து கேட்டு பார்க்க வேண்டும். எனது குழந்தைக்கு நான் சொன்ன இத்தனை விஷயங்களும் சரியாக சொல்ல முடியுமா இருக்கிறதா? 4 வருஷம் சொன்னேன், 40 வருஷத்துல கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றை சீராவை படிக்கிற நாங்கள், பேசுகிற நாங்கள், அது வாழ்க்கையிலே வர வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. ஆரம்பத்தில் சொன்னதை போல பேர் வைக்கிறதிலிருந்து எங்களுக்கு பல விஷயங்கள் மாறிவிடும். பேர் வைக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே, 35 வயதாகின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல கனவுகளை காண ஆரம்பிக்கிறார்கள். வஹீயுடைய நுபுவத்துடைய ஆரம்பம் அதுதான். கனவு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தனியாக இருக்க வேண்டும் என்று கனிமையை விரும்புகிறார்கள். எனக்கு தனியா இருக்கிறது தான் ஆசை. அந்த நேரத்தில் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜாஹிலியத்தும் ஜஹாலத்தும் நிறைந்த அந்த நேரத்திலே நடக்கிற அசிங்கங்களையும் பாவங்களையும் அனாச்சாரங்களையும் பார்த்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளம் வலிந்து போனார்கள், உள்ளத்தால் அழுதார்கள். ஏன் இவ்வளவு அனாச்சாரம், ஏன் இவ்வளவு பாவம், ஏன் இவ்வளவு அசிங்கம்? ஈரான் மொழிக்கு தனிமைக்காக சொல்கிறார்கள். அங்குதான் அந்த நுபுவத்துடைய செய்தியை சுமந்து கொண்டு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஜாஹிலியத்தும் ஜஹாலத்தும் நிறைந்த பிறப்பிலிருந்து 40 வரைப்பட்ட இந்த 40 வருட காலத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை பாவத்திலிருந்தும் அனாச்சாரத்திலிருந்தும் பாதுகாத்தார்கள் என்பது மிக முக்கியமானது. சுருக்கமாக சொன்னால், இருக்கல் மன்னனோடு அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நடந்த உரையாடலை பாருங்கள். நபிகளுடைய பரம்பரை எப்படிப்பட்டது, அவர்களை யார் பின்பற்றுகிறார்கள், எதனை அவர்கள் வலியுறுத்துகிறார்கள், தொழுகையை கொண்டு ஜக்காத்தை கொண்டு அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அதில் மிக முக்கியமானது சொன்னார்கள், அவங்க போய் பேசுறாங்களா? சொன்னார்கள், அவங்க வாழ்க்கையில போய் பேசுறதே கம்மி. ஆண் மேய்த்தார்கள், வியாபாரம் செய்தார்கள், பால் கூட்டப்படுகின்ற காலத்திலே தாய் இருந்தார்கள். எத்தனையோ இந்த 40 வருட காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நிகழ்வை சந்தித்தார்கள். ஆனால் அந்த சந்தர்ப்பங்களின் போதெல்லாம் அந்த இக்ரா என்ற வார்த்தை வார நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கிடைத்த 2 சிறப்பு பேர் தான் இக்ரா. 2 சிறப்பு பேர் தான். ஒன்று அதுல அஸ்ஸாதிக், அடுத்தது அல்-அமீன், நம்பிக்கைக்குரியவர், உண்மை பேசுகிறவர். இன்னைக்கு 100 அல்ல 200 வருடங்கள் வாழ்ந்தாலும் ஒரு வியாபாரியான, ஒரு குடும்பத்தின் தலைவரான, பிள்ளைகளுக்கு உம்மாப்பட்ட பிள்ளைகிட்ட இந்த உண்மையாளர் என்ற பெயரை வாங்க மிகவும் கஷ்டம். நம்பிக்கையாளர் பேர் வாங்குறது கஷ்டம். மைசரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரத்துக்கு போனாங்க. எங்களோட பாஷையில சொல்றதா வெப்பா போனாங்க. என்ன சாமான் எடுத்து போய் சாமான் எடுத்து போடு. இந்த எவ்வளவு மோசடி நடக்குது. நம்பி ஆட்சியில விஷயங்களை விட்டுட்டு போகிறோமா? வீட்டுக்குள்ள ஆட்சியில அல்வாரிங்க பிள்ளைகளை நம்பி பணத்தை வைக்க முடியுமா? அன்புக்குரிய சகோதரரே, அஸ்ஸாதிக் அல்-அமீன் என்ற பெயரை அந்த குரோதமும் விரோதமும் வைராக்கியமும் சண்டை சச்சரவுகளும் விபச்சாரமும் மது என்று இருந்த அந்த மிகப்பெரிய பயங்கரமான ஜாமிய
அலைஹி வஸல்லம் இந்த பெயரை வாங்கினார். கடைசியாக இந்த நுபுவத்தை பெற்று வருகின்ற போது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 40 வருஷத்திலேயும் அவங்கள்ட்ட காணப்பட்ட மிக சிறப்பான சில பண்புகளை சொல்லித்தான் ஆறுதல் படுத்தினார். பயந்து ஓடோடி வந்து சம்மிலூனி சம்மிலூனி என்று அந்த தூரை சுமந்து வந்த நேரம் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா கல்லா யோசிக்கவான வல்லாஹி லா யுஸீக அல்லாஹு அபதா, ஒரு நாளும் ரப்பு அல்லாஹ் தஆலா உங்களை கைவிட மாட்டான், உங்களை இழிவுபடுத்த மாட்டான், உங்களை கடினப்படுத்த மாட்டான். ஏன் தெரியுமா? இன்னக லதஸிலுர் ரஹீம், நீங்க குடும்பங்களை சேர்ந்து வாழ்வீங்க. இது மருந்துக்கு வெடிக்கிறது கஷ்டம். பேருக்கு நானா தம்பி, சில நேரங்களில் உம்மா வாப்பா அல்லது வாப்பட சகோதரர்கள் உம்மட சகோதரர்கள் என்று இந்த உறவு முறைய விஷயத்துல மிகவும் பலவீனமானவர்களாக இருக்கும். திருமணம் வைபவங்களின் போது, ஜனாசாக்களின் போது, அவ்வப்போது நடக்கின்ற இப்படியான சில நிகழ்வுகளின் போது அதன்படியே உள்ளுக்குள்ளே வெளியே வரும். இன்னக லதஸிலுர் ரஹீம், உறவை சேர்ந்து வாழ்கிறீர்கள். பிறருடைய கஷ்டங்களை, பிறருடைய பாரத்தை நீங்கள் சுமக்கிறீர்கள். ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிறீர்கள். அனாதையாக இருந்த நீங்கள் அனாதைக்கு உதவி செய்கிறீர்கள். குடும்பத்துக்கு, உறவுக்கு உதவி செய்கிறீர்கள். அவருடைய பாரங்களை சுமந்து தனது பாரமாக நினைத்து உதவி செய்கிறீர்கள். வதன்சிபில் மஹ்ரூம், இல்லாதவருக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள். அது மட்டுமல்ல, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன இன்னொரு செய்திதான், விருந்தாளியை நீங்கள் உபசரிக்கிறீர்கள். இன்னைக்கு வீடுகளில் விருந்தாளியை பார்க்கறதே ரொம்ப கஷ்டம். எல்லாம் ஒரு தலைப்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல் முத்தலிப் ஒரு பண்பாளர். அவர்கள் எல்லாருக்கும் விருந்து கொடுப்பாங்க, எல்லாருக்கும் விருந்து கொடுப்பாங்க. மலைகள் கொண்டு போய் சாப்பாடுகள் வைப்பாங்க, பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் சாப்பிட்டு போடுறாங்க. அந்த அளவுக்கு விருந்தோம்பலிலே இருந்த மிக முன்னுக்கு இருந்தவர்கள் அப்துல் முத்தலிப். ஜாலிய காலத்தில் இருந்த சிறந்த பண்பாடுகள் இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு ஜாலியத்தை விட பயங்கரமான பாவங்கள் ஆங்காங்கே பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னொரு சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பயுமே உண்மை பேசக்கூடியவராக இருப்பார்கள். இதை சொல்லித்தான் சொன்னாங்க. இந்த விஷயங்கள் இருக்கிறதுனால அல்லாஹ் அவர்கள் ஒரு நாளும் கைவிட மாட்டான். ஆனால் அன்பார்ந்த சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பு முதல் நுபுவத் கிடைக்கின்ற நபித்துவம் வரையான இந்த குறிப்பிட்ட காலத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா அவர்களை தயாரித்தான ஒரு தூதராக மாற்றுவதற்கு அந்த பாவங்கள் நிறைந்த பயங்கரமான சூழலிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ஸாதிக் அல் அமீன் என்ற பட்டத்தை வாங்கியதைப் போல, உறவுகளை சேர்ந்து வாழ்ந்ததைப் போல, விருந்தாளிகளை புதவலிக்கு வாழ்ந்ததைப் போல, இல்லாதோருக்கு கைவந்ததைப் போல நாங்கள் எங்களுடைய சூழலிலே என்ன கஷ்டங்கள், என்ன துன்பங்கள், என்ன பிரச்சனைகள், என்ன ஷைத்தானியத்தும் ஜாலியத்தும் ஜமாலத்தும் எங்களை சூழ்ந்திருந்தாலும் நாங்கள் உண்மை பேசுகிற நம்பிக்கைக்குரியவராக, நாங்கள் பிறருடைய உறவை பேணி வாழுகிற நல்ல மனிதனாக வாழ்ந்தால் மட்டுமே நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வருகையிலே யோகிக்கிறால் வாழ காரணமாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கின்ற, அவர்கள் சுன்னாக்களை பின்பற்றுகின்ற நல்ல மக்களாக நாம் எல்லோரையும் அவர் ரஹ்மத் ஆக்கியருவானாக. கடந்த பாவங்களை மன்னித்தருள்வாயாக, குற்றங்களை மன்னித்தருள்வாயாக, தெரிந்தோர் தெரியாமல் செய்த சில பாவங்களை மன்னித்தருள்வாயாக, பெற்றோருக்கு பெற்றாருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, அவர்களை யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஆரோக்கியத்தை நசீபாக்குவாயாக, எங்களுடைய உஸ்தாத்மார்கள் ஆசிரியருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, அவர்களுக்கு இம்மையில் மறுமையில் உயர்ந்த அந்தஸ்துகளை கொடுத்தருள்வாயாக, அவருடைய வாழ்க்கையில பரக்கத்தையும் அபிவிருத்தியை ஏற்படுத்துவாயாக, எல்லா விதமான பயங்கரமான உணர்வுகளும் பாதுகாத்தருள்வாயாக, எங்களுக்கு மண்டலில் வாழ்கின்ற அவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன். வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله. اتقوا الله فإن التقوى تنجيكم من عذاب أليم وتدخلكم الجنة. وعليكم بالسنة فإن السنة تهدي للطاعة، ومن أطاع الله ورسوله فقد رشد واهتدى. قال الله تعالى: أعوذ بالله
من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. بارك الله لنا ولكم ونفعني وإياكم بالحكيم. أقول قولي هذا أستغفر الله